ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. चेन्नई सेंट्रल स्टेशन வந்து अनाउंसर आ रहा गाड़ी नंबर 301 बेंगलुरु से रवाना हुआ गाड़ी चेन्नई में और एक 2 घंटे में पहुंचेगा. இந்த மாதிரி ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் நிறைய பேர் வராங்கல்ல. இதில் எவனாவது நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே பார்ப்போம், சார் நீங்கள் வந்து அனௌன்சர் தானே அப்படின்னு கேட்பாங்களே அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் பீப்புள் ஆர் ஸோ ஸ்வீட் பீப்புள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன பண்ணுவாங்க, வந்து ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிட்டு பாதி அவங்க சாப்பிட்டு பாதி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதையும் கொடுக்க முடியாதவர்கள் 7 வாட்டி கிஸ் பண்ணுவாங்க. அண்ட் தே ஹக் யூ. இதில் எது நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்தீங்க? அந்த ஏஜில் டெஃபினட்டாக 3வது தான். ஸோ எல்லாரும் கேங் சேர்ந்துட்டோம். நான், நாசர், இவன் ஜிஎம் சுந்தர் இருக்கான்லப்பா, அவன் பப்ளு எல்லாமே வந்து என்ன பண்ணலான்னா வெயிட்டராக ஒர்க் பண்ணி டிப்ஸு வர காசை சேர்த்து வச்சு அதில் ஃபோட்டோ எடுத்து அதை ஆல்பத்தில் போட்டு சண்டேஸ் இல்லை எப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நம்ம கோடம்பாக்கத்தில் வந்து எல்லா கே விஸ்வநாத் சார், மணிவண்ணன் எல்லா டைரக்டர்ஸ் கிட்டையும் போயிட்டு காட்டிட்டு, திஸ் இஸ் அ வெரி ஹைலி இன்செக்யூர் ஜாப். சி இப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ஒரு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ்னால் வில் கெட் அன் இன்கம். யூடியூப்பில் நீ என்ன போட்டாலும் பார்த்து அதுக்கு ஒரு 10 லட்சம் தான் உங்களுக்கு இன்கம் வருது. அப்போ எங்களுக்கு ஒன்றுமே இல்லைல்ல. தலைவாசல் விஜய் என்ற பேர் வந்து எனக்கு வந்து கமல் சார் வந்து தேவர் மகனுக்கு அப்புறம் வச்சது. டில் திஸ் மொமெண்ட் எனக்கு டேர்னிங் பாயிண்ட்ன்றதே கிடையாது. தலைவாசல் படம் வந்து எனக்கு ஒரு 10 படம் வந்ததா கிடையாது. காதல் கோட்டையெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னா நான் ரோட்ல போக முடியல. அதை வச்சு நிறைய படங்கள் அப்படின்னா இட் நெவர் ஹேப்பன் டு மீ. தேவர் மகன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்தது. சரி, மெடல் வாங்கின உடனே நைட் வந்து தூங்குறேன். எனக்கு வந்து அடுத்த நாள் காலையில் எனக்கு மணி சார்கிட்டேருந்து ஃபோன் வரும், கேபி சார்கிட்டேருந்து ஃபோன் வரும், பாரதிராஜா சார்கிட்டேருந்து ஃபோன் வரும். ஒரு டெம்பரரி சந்தோஷத்துக்காக தான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இருக்காங்களோ எனக்கு தோணுது. செல்ஃபோன் இல்லைன்னா நீ கண்டிப்பாக 4 பேர்கிட்ட பேசுவில்ல. 4 பேர்கிட்ட பேசும்போது அந்த 4 பேருடைய மைண்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவங்க என்ன பாஷையில் பேசுகிறாங்க, எந்த ஊரில் பேசுகிறாங்க, அந்த அப்சர்வேஷன் இட் வில் ஹெல்ப் யூ இன் யுவர் ஆக்டிங் கேரியர். அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஐ வாண்ட் டு பி இன் ஃபிலிம்ஸ் டெஃபினெட்லி ஆஸ் அன் ஆக்டர். தலைவாசல் விஜய் சார், வணக்கம். வணக்கம் கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர். ஒரு விஷயம் கேட்டுட்டு நான் இந்த இன்டர்வியூ வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே நீங்கள் ஒரு விஷயம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னீங்க. இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு மீட்டிங்க்கு. அங்கே வந்து மனோரமா அவங்கள கேட்டால் அந்த பையனுக்கு தெரிலன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நிறையா அந்த டைமில் இருந்த ஆர்டிஸ்ட்லாம் கேட்கும்போது தெரிலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ நீங்களுமே வந்து கெரியர் ஸ்டார்டட் ஃப்ரம் 90ஸ்லேருந்து 92லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போது ஒரு 35 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, 33, 34 கிட்ட ஆயிடுச்சு. இப்போது உங்களை பார்த்து வெளியே ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா, இல்லை அந்த பையன் தெரிலன்னு சொன்னதுக்கு உங்களுடைய மைண்டில் என்ன ஓடிச்சு? சமீபமாக நடந்த ஒரு விஷயம் கிருஷ்ணா, காதல் கொஞ்சம் தூக்கலான்னு ஒரு படம். அதில் நம்ம ஜெயராம் சாருடைய பையன் காளிதாஸ் தான் ஹீரோ. காளிதாஸ்க்கு அப்பாவான்னு நான் நடிக்கிறேன். என்னுடைய மனைவியாக வந்து தேவதர்ஷினி. ஸோ யூனிட் ஃபஸ்ட்டு லண்டன் போயிட்டாங்க. லண்டனில் தான் வி ஹேட் ஷூட்டிங். எனக்கு ஒரு 10 நாளோ 8 நாளோ இருந்தது. ஸோ நான், தேவதர்ஷினி, அதுக்கப்புறம் இன்னொரு பையன் ஒருத்தன். ஹீ மஸ்ட் பி அரவுண்ட் 19 or 20 years old if I'm right. ஸோ நாங்கள் 3 பேரும் தான் போகிறோம் இங்கேருந்து. நீங்கள் தான் லண்டன் போகிறீங்க சார், அந்த பையனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார், சின்ன பையன் அப்படின்னு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ நான் வந்து தேவதர்ஷினிகிட்ட சொன்னேன், இது மாதிரி ஃப்ளைட் நான் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல வருவேன், நம்ம வீல் கேட்ச் அப் இன் பாம்பே தேவதர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து பாம்பே போய் பாம்பேயில் இறங்கிட்டோம். இறங்கி ஃப்ளைட்லேருந்து அந்த ஏரோ பிரிட்ஜில் வந்து வெளியே வந்து நான் நிற்கிறேன். தேவதர்ஷினிக்கு வெயிட் பண்ணிவிட்டு தேவதர்ஷினி ஷி கேம். அங்கேருந்து வி ஹாவ் டு ட்ரான்ஸ்லிட் டு த இன்டர்நேஷ்னல் டெர்மினல். ஸோ நம்ம போகலாமா அப்படின்னா, ஸோ தேவதர்ஷினி உடனே சொன்னாங்க, இல்லை அந்த பையன் ஒருத்தன் வரேன்னு சொன்னாங்கல்ல சார், அவனையும் வெயிட் பண்ணி அவனையும் பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம், சின்ன பையன் போல் இருக்கவன், அவனை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அதாவது, ஸோ நம்ம வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை தேவதர்ஷினி, அவங்க வந்து அந்த பேர் அனுப்பிச்சிருக்காங்க, எனக்கு யாருன்னே தெரியல அப்படின்னு நான். ஸோ ஷி ஆல்சோ டோல், எனக்கும் யாரும் தெரியல சார். அப்போ யாரும் தெரியாத ஒரு பையனை நம்ம எப்படி பிக்கப் பண்ணிட்டு போகிறதுன்னு, அவன் வந்து ஹீ இஸ் நாட் அ ப்ரொஃபஷ்னல் ஆக்டர், ஓகேவா? அண்ட் ஹீ
I think he was a stand-up comedian or something like that. I forgot his name. So, some name அது பிரதீபன். I'm not quoting the name. சரின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி அவன் யாருன்னு என்ன தெரியும் அப்படின்னும்போது பேசஞ்சர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க ஒருத்தராக. தென் இமீடியட்லி வாட் தேவதர்ஷினி டிட், ஷி கால்ட் ஹர் டாட்டர் ஃப்ரம் பாம்பே. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவன் உனக்கு தெரியுமாடி அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்டாங்க அவங்க. ஐயோம்மா அவனா, அவனுக்கு 2 million ஃபாலோவர்ஸ்மா, அவன் வந்து ஹாட், அவன் வந்து ஊ அப்படின்னோன்னே, அது சரி, அவன் யாருன்னு தெரியும், எங்களோட லண்டன் வரணும், அவன் இவன் யாருன்னே தெரியலையே, ஃபோட்டோ அனுப்புன்னு சொல்லிட்டு ஷி கட் த ஃபோன். தேவதர்ஷினி பொண்ணு உடனே ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. ஃபோட்டோ நாங்கள் பார்த்துட்டோம். ஜஸ்ட் வெயிட்டிங், ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்பொழுது கண்டுபிடிச்சிட்டோம் அவங்கள. அவன் அந்த ஃபேஸ் வந்து அந்த மாதிரி இருந்தது. அவன் தான் நினைக்கிறேன் தேவதர்ஷினி சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், அவன் பேக்கு ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போதே அந்த பேகு இந்த டிப்பிக்கலி ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, க்ராஸ் பேக் வச்சுட்டு இப்படியே பண்ணிவிட்டு நடந்து வந்துட்டு இருந்தான். என்னை க்ராஸ் பண்ணும்போது நான் வந்து கேட்டேன், எக்ஸ்கியூஸ் மீ, யூ ஆர் எஸ் அப்படின்னா. யூ ஆர் ட்ராவலிங் டு லண்டன்? எஸ் அப்படின்னா. அதாவது என்னை பார்த்தான், என்னை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணான்றதுக்கான நாட் ஈவன் 1% ஆஃப் ஒன் அக்னாலஜ்மெண்ட். எனக்கு இது இப்போவே வந்து அது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு இருக்கும்ல, கோவம் இல்லை, என்னடா அது 350 படம் கிட்டத்தட்ட பண்ணிவிட்டு இவன் ஆனால் அவனோட எக்ஸ்பிரஷன் வந்து நிஜமாகவே இருக்குது கிருஷ்ணா, நிஜமாகவே இருக்குது. ஸோ டெல் மீ சார் அப்படின்னா. நோ வி ஆர் ஆல்சோ கம்மிங் டு லண்டன் அப்படின்னோடனே இவங்களுக்கு என்ன ஆச்சு தேவதர்ஷினிக்கு, ஷீ ஆல்சோ காட் இல், நிஜமாகவே உனக்கு இவர் தெரியாதா அப்படின்னா. ஐ டோன்ட் நோ அப்படின்ச்சு. நான் கடகடன்னு என்ன பண்ணேன், என்னுடைய ஃபோனில் இருக்கிற இந்த வாட் யூ கால் மொபைல் டேட்டா இல்லாமல் யூடியூப் சில இதெல்லாம் நம்ம லோட் பண்ணி வச்சுருப்போம்ல, கடகடன்னு தேடுறேன். தேட்ட மலையாளத்தில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆடு 4-5 இருந்தது. அண்ட் திஸ் கை இஸ் அ ஹாஃப் மலையாளி. அது பேசும்போது தெரிஞ்சது. நான் உடனே டு யூ நோ ஹேவ் யூ சீன் திஸ் ஆட் அப்படின்னு. அவன் ஃபோனை நோண்டிட்டு இருந்தவன் அதை வச்சுட்டு பார்த்துட்டு, திஸ் இஸ் யூ, ஓ மை காட், யூஆர் an awesome actor. Wow, oh, fine, wonderful. So you're also coming to London மறுபடியும். நான் அப்படியே இருந்தேன். தேவதர்ஷினி என்ன பண்ணாங்க, அப்படி பார்த்தாங்க. நான் சொன்னேன், டு யூ நோ திஸ் லேடி அப்படின்னு. ஐ டோன்ட் நோ அப்படின்ட்டான். சார், இவன் வந்து நம்ம ஆள் கிடையாது, இவனை விட்டுருங்க, இவன் தானாகவே ஃப்ளைட்டு கூட இல்லை, தானாக லண்டனுக்கு வந்துடுவான், நம்ம போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டோம். போய் இறங்கிட்டு அங்கே வண்டி வந்தது. தே பிக்ட் அஸ் அப், வி வென்ட் டு த ஹோட்டல், வி ஸ்டேட். அன்றைக்கி நைட் காஸ்டியூம் மெஷர்மெண்ட் எல்லாம் முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கீழே நாங்கள் இறங்கணும். கீழே இருக்கிற ஃப்ளோர்லேருந்து இவன் ஏறுறான். ஹாய் சார் அப்படின்னா. ஹாய்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபோன் தான் எப்போவுமே, ஃபோனை விட்டு வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ரோல் பண்ணுறீங்க, ஒன்றுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு கீழே லிஃப்ட்டில் இறங்கி பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் வந்து அங்கேருந்து ரிசப்ஷனை க்ராஸ் பண்ணிட்டு வி ஹேவ் டு டேக் அ ரைட். அங்கே பார்த்தா ஃபுல் க்ரௌடு. அது எந்த க்ரௌடுன்னா, நம்ம எங்கேயோ எஸ்ஓடிசி ட்ராவலோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு 60 பேர் 50+ சவுத் இண்டியன் ஃபேமிலிஸாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கூட்டின்னு யூரோப்பியன் டூருக்கு வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் உட்காந்து ஒரு 150 பேரோ ஒரு 100 பேரோ ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் இவனும் அங்கே உள்ளே என்ட்ரி ஆகிறோம். கிருஷ்ணா, யூ வில் பிலீவ் மீ ஆர் நாட், அங்கே யாரோ ஒருத்தர் பார்த்துட்டாங்க. சார், தலைவாசல் விஜய் சார் சொல்லிட்டு எல்லாரும் எழுந்து வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாங்க. இவனை யாருமே கண்டுக்கல. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, இவன் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணலன்றது தப்பா, இல்லை இவங்களுக்கு இவனை தெரியலங்கிறது தப்பா? Still, I don't have an answer for that question, except that, okay, fine, we have to update ourselves. நம்மளை நாம் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும் இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ன்றது மட்டும் உனக்கு தெளிவாக புரிஞ்சுது. ஏன்னா யூ cannot blame them also. இப்போ எங்கள் ஜென்ரேஷனில் வந்து யாரையாவது பார்த்து இந்த படத்தில் நானும் நடிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன கேரக்டர் பண்ணுறீங்க, எத்தனை நாள் ஷூட்டிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்போம். இப்போ அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. So probably I think there is both sides. Even that generation should know about the past when they come to the profession. இந்த நடிப்புன்னு வந்தாச்சுன்னும்பொழுது அதில் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. எங்களுக்கும் அப்டேட் பண்ணி சோஷியல் ஸ்டேட்டஸில் வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோன்னு போட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது நாங்களும் திருத்திக்கணும். ஷூட்டிங் முடிஞ்சதுமா, முடிஞ்சு நாங்கள் கிளம்புறோம். நான் அவனை கேட்டேன், நீ வரலையாடான்னு. இல்லை சார், எங்கள் குரூப் ஒன்று இருக்குது, நான் இன்ஸ்டாவில் வந்து
நீங்கள் வந்து அவங்களோட லிங்க் பண்ணி ஐ எம் டூயிங் அ கப்புள் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஹியர் தேர் ஸ்பான்சரிங் மை ப்ரோக்ராம்ஸ் ஹியர். ஸோ நான் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் வருவேன் சார், ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ அப்படின்னா. குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன். நீங்கள் வந்து ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து உங்களோட திரைப்பட கல்லூரியிலேருந்து உங்களுடைய கெரியர் வந்து சினிமாக்காக பயணம் பண்ணீங்க. உங்களுக்கு உங்களுடைய வாத்தியார் சொல்லி கொடுத்துருப்பார்ல, நடிப்புனா என்ன? வெரி சீரியஸ்லி ஸ்பீக்கிங், திரைப்பட கல்லூரியில நாங்கள் வந்து சீரியஸாக வந்து நாங்கள் படித்தது அப்படிங்கிறது வந்து அதை விட ஃபிலிம் நியூயான்சஸ், ஃபிலிம் டெக்னிக்காலிட்டிஸை தான் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோமே ஒழிய ஒரு தியரி பேஸ்டு தியரி பேஸ்டு கிளாஸஸ் இல்லை வந்து அந்த மாதிரி ரொம்ப பெருசாக நாங்கள் படிக்கும்பொழுது இல்லை. கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வி யூஸ் டு சி ஃபிலிம்ஸ் இன் ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டர், யுஎஸ்ஐஎஸ், மேக்ஸ் முல்லர் பவன் அண்ட் அலையான்ஸ். அங்கே போயிட்டு மோஸ்ட்லி நான் நாசர்லாம் கிட்டத்தட்ட ஒரு பேட்ச் தான். ஆக்சுவலி அவன் எனக்கு 1 இயர் ஜூனியராக படித்தான் இன்ஸ்டியூட்டில். பட் ஹீ ஸ்டடிட் இன் ஃபிலிம் சேம்பர், சிரஞ்சீவி சார் பேட்ச். அவன் ஃபிலிம் சேம்பர் மூடிட்டு திரைப்பட கல்லூரி ஓப்பன் பண்ணும்போது அதில் எனக்கு ஜூனியராக பண்ணேன். மோஸ்ட்லி எங்களுக்கு இந்த ஆஃப் பீட் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். கமர்ஷியல் ஃபிலிம்ஸை விட மலையாள சினிமா நிறைய பிடிக்கும் எங்களுக்கு அந்த டைமில் சார். ஏன்னா இப்போ ஒரு 15 இல்லை 10 இயர்ஸாக தான் இந்த மலையாள சினிமா வந்து தமிழ் ஆடியன்ஸ் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இடையில அவங்களுக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரையான பீரியடும் இருந்திருக்குல்ல. அப்போ நீங்கள் பார்த்த அந்த டைமில் வந்து அவங்க இல்லை, அந்த டைமில் இப்போ வந்து ஒரு 10 படத்தில் ஒரு 8 படம் யூ ஹேவ் த ஒண்டர்ஃபுல் ஸ்டோரிஸ். பட் அப்போ வந்து யூ ஹேட் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் லைக் ஜார்ஜ், கேஜி ஜார்ஜ் அண்ட் எம்டி வாசுதேவன் நாருடைய கதைகள், அதுக்கப்புறம் கமல் சாரு. ஸோ ஒரு 5-6 டைரக்டர்ஸ். அந்த ஒரு படத்தினுடைய தாக்கமே வந்து ரொம்ப நாள் இருக்கும். எங்களுக்கு படம் பண்ணால் இந்த மாதிரி பண்ணணும் மச்சான் அப்படின்னு. ஸோ அந்த தாக்கம் ப்ளஸ் இந்த எம்பசிஸில் வந்து நம்ம தூதரகத்தில் போய் பார்க்குற படங்கள் எல்லாம் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இரானியன் ஃபிலிம்ஸ் ஆர் ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸ் ஆர் ஜெர்மன் ஃபிலிம்ஸ். ஸோ அதில் பார்த்து கற்றுக்கிட்டது ப்ளஸ் நடிக்கும்போது நாங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறோமோ அது எவ்ரி ஃபிலிம் வி ட்ரை டு கரெக்ட் அவர் செல்ஸ். எதனால் தூதரகத்தில் போய் படம் பார்க்குறீங்க? இல்லை, அங்கே தான் காசு வாங்க மாட்டாங்க. ஏன்னா தேட்டருக்கு போனோம்னா காசு வாங்கணும், அப்போ காசு கிடையாது. அதே படம் தான் அங்கேயும் வரும். ஓகே, யூ கெட் டு சி ஃபிலிம்ஸ். அங்கே பார்க்குற படங்கள் வந்து தேட்டருக்கே வராது. இப்போ ரஷ்யன் கல்ச்சரல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரி. பட் எப்போவுமே எவ்ரி வீக்கெண்ட் இல்லை எவ்ரி ஃபோர்ட்நைட் உங்களுக்கு வந்து ஷோஸ் இருக்கும். இந்த ஷோ இருக்குது ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டர்னு. ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டர் எதுக்கு நான் வந்து அங்கே போனேன்னா, ரஷ்யாவில் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ் இருந்தோம்னு நினைக்கிறேன். ரஷ்யா மாஸ்கோவில் பர்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் வி வென்ட் டு லெனின்கிராட். அதாவது வாழ்க்கையில் உருப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எது நினைக்கிறோமோ அது பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் அங்கே போயிட்டு சம்பளமும் பெருசாக கிடையாது. என்ன நம்ம ஏதோ ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறோம், 4 பேர் கை தட்டுறாங்க, நல்லா பண்ணான்றாங்கல்ல, அந்த ஒரு ரெக்கக்னிஷனுக்கு வந்து அப்போ வந்து நாங்கள் வந்து ஏங்கணும். என்னென்னா அப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டா கிடையாது, யூடியூப் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கைத்தட்டல் தான் பெரிய கைத்தட்டல் தான். இது எந்த லெவலுக்கு போயிருக்குன்னா, நம்மளை பார்த்து 4 பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 3 நாள் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து அனௌன்சராக இருந்தேன். அதாவது வண்டி எண் 3414 பெங்களூரிலிருந்து சென்னை வரும் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இன்னும் சிறிது நேரத்தில் प्लेटफॉर्म नंबर 2 வந்து சேரார். गाड़ी नंबर 314 बेंगलुरु से रवाना हुआ गाड़ी चेन्नई में और एक 2 घंटे में पहुंचेगा. இந்த மாதிரி ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ். எனக்கு என்னன்னா, சரி இது நம்ம அனௌன்ஸ் பண்ணோம்னா அப்போ சிசிடிவி இருக்கும் சென்ட்ரலில், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். நிறைய பேர் வராங்கல்ல, இதில் எவனாவது நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே பார்ப்போம், சார் நீங்கள் வந்து அனௌன்சர் தானே அப்படின்னு கேட்பாங்களே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அது பண்ணோம். அது ஒரு 4 நாள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அப்போ வந்து நைட்டு லாஸ்ட் ட்ரெயின் வந்து ஹவுரா மெயில், ஃபஸ்ட்டு ட்ரெயினும் ஹவுரா மெயில் தான். ராத்திரி 11 மணிக்கோ ஏதோ வரும் அந்த ட்ரெயின் கல்கட்டாவிலேருந்து. காலையில் 4:20க்கு கிளம்பும், இஃப் ஐம் ரைட். இந்த 3 ஹவர் கேப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சிசிடிவி உள்ளே வச்சுருப்பாங்கள்ல, அவங்க ஏதோ வேலை பண்ணிட்டுருக்காங்க, அது டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு, நிறுத்திட்டாங்க. தேவர் சீயிங் சம்திங் விச் எது பார்க்கக்கூடாத சில விஷயங்கள் வந்து நைட்டு தானே, ட்ரெயினும் வரல, ஒன்றும் வரல, அவங்க ஏதோ பண்ணி அது வந்து அதுக்கப்புறம் எனக்கும் பயம் வந்துடுச்சு. சரி நம்மளை கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க, நானும் அதுலேருந்து வந்துட்டேன். எதனால் வேலை பார்த்தீங்க, எத்தனை நாள் வேலை பார்த்தீங்க? 4 நாள் தான் வேலை பார்த்தேன். என்னென்னா அந்த 4 நாள் வேலை பார்த்ததுக்குள்ளேயே இது நடந்துருச்சு. இல்லைன்னா ஒரு வேலை 1 மாதம் 2 மாதம் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஏன் வேலை பார்த்தேன்னா,
பார்ப்பாங்க இல்லைம்மா மூஞ்சி. அப்போ வந்து இவ்வளோ ஆடெல்லாம் கிடையாது. அப்போ அந்த முகத்தை மட்டும் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒன்று போடுவான். நாட் ஓ ஆட்ஸ். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது முகமும் வருமா சார்? ஆமாம்மா, டிவி இருந்தது, பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே ஓகே. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. ஸோ அதில் நம்ம முகம் இவ்வளோ தூரம் வரும். அப்போ அந்த கொடுத்துருவாங்க அந்த ட்ரெயின் வர்றது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். எனக்கு ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் தெரியும், தெலுங்கும் தெரியுன்றதால இந்த 3 லாங்குவேஜ் சென்னையில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு 3 days. ஸோ யாராவது பார்ப்பாங்கன்னு யாருமே வந்து சார் நீங்கள் அனௌன்ஸர்னு கேட்கவே இல்லை கடைசி வரைக்கும். இது வந்து சினிமா ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி, ரொம்ப முன்னாடி, சினிமாவுக்கு முன்னாடி ரஷ்யா ரஷ்யா போகும்போது, ஜெர்மனி போகும்போது கூட நான் சினிமாவில் வரல. இதெல்லாம் 87 முடிஞ்சிருச்சு. 87 இதெல்லாம் முடிஞ்சு ரஷ்யா ஏன் வந்து எனக்கு வந்து நான் ரஷ்யன் எம்பசியில் வந்து நீங்கள் எம்பசிக்கு ஏன் போகிறீங்கன்னு கேட்டிங்கல்ல, ரஷ்யன் பீப்புள் ஆர் ஸோ ஸ்வீட் பீப்புள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன பண்ணுவாங்க வந்து அந்த பால்ஷாய் ரெக்கார்டு இருக்குல்ல, இஃப் தே ஹேவ் மணி தே வில் அது கொடுப்பாங்க. அதுவும் வாங்க முடியாதவர்கள் ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிட்டு பாதி அவங்க சாப்பிட்டு பாதி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதையும் கொடுக்க முடியாதவர்கள் 7 வாட்டி கிஸ் பண்ணுவாங்கம்மா. அண்ட் தே ஹக் யூ. இதில் எது நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்தீங்க? அந்த ஏஜில் டெஃபினட்டாக 3வது தான். கல்யாணம் ஆகல அப்போ. ஸோ இது முடிச்சுட்டு எப்போ எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லார் கண்ணிலையும் தண்ணி வந்துருச்சுன்னா, மாஸ்கோவில் ஒரு 15 நாள் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு லெனின்கிராட் போகிறோம். இப்போ வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். அது ஸ்டேஷன் ட்ரெயினில் கிளம்பி போகிறோம். ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட 250-300 பேர். they were literally crying. we were also in tears. எது கழறோம் தெரியல, ஆனால் ஒரு மனசு ரொம்ப பாரமாக இருந்தது. அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ளே சரி சென்னை போன உடனே we should go to this Russian Cultural Center. அண்ட் ஏன்னா அப்போ வந்து இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி, பிளிட்ஸ் இந்த மாதிரி மேகசின்ஸ் நிறையா வரும். இப்போ இந்த ஸ்டேஷனில் நடந்த கதை முடிஞ்சதில்ல, என்னை பார்த்து யாராவது கேட்க மாட்டாங்களான்னு. இப்போ நெக்ஸ்ட்டு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை, சரி நம்ம இங்கே ப்ரோக்ராம் பண்ண, இந்த ப்ரோக்ராம்லாம் புக்கில் வந்ததுன்னா எந்த புக்கிலேயாவது வந்து நம்ம வீட்டுக்கு காட்டலாம், ஃப்ரெண்ட்ஸுங்க காட்டலான்ற ஒரு நப்பாசையில் பிளிட்ஸ்லலாம் வந்திருக்கு போல இருக்குது. அந்த டைமில் நாங்கள் அப்போ அங்கே இருக்கோம். சரின்னு கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ராதாகிருஷ்ணன் சாலையில் அந்த இருக்குல்ல கல்ச்சுரல் சென்டர், அங்கே போனால் அங்கே எங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அதில் வந்திருந்ததெல்லாம் இருந்தது. ஐ ஸ்டில் ஹேவ் த புக்ஸ். ஸோ அதை அப்படியே ஆரம்பித்து அங்கே அந்த பேலே கிளாஸு, பேலேயில் வந்து நாசரம் பேலே படித்தான். ஐ டென்ட் டூ பேலே. அங்கே வந்து சினிமா இருக்குது, அடுத்த வாரம் ஸ்டானிஸ்லாவிஸ்கியோடது, அவங்களது ரஷ்யன் டைரக்டர்ஸ் படம் இருக்குன்னு அப்படி அங்கே பார்க்க போகும்பொழுது சரி மேக்ஸ்மில்லோ பவனம் போகலாம், அலையான்ஸும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆனது தான் அந்த படங்கள் பார்க்குற. இப்போ நீங்கள் ரஷ்யாலலாம் போய் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்தது பிஎஸ்சி மேக்ஸ், அதுக்கப்புறம் ஃபிலிம் டெக்னாலஜி, ஆக்டிங். இது முடிச்ச பிறகு தான் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கேட்ரிங்கும் படித்தேன். கேட்ரிங்கும் படிச்சிங்களா? ஆமாம் சார். மேக்ஸு, ஃபிலிம் ஸ்கூலு, கேட்ரிங் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது சார். ஏன்னா எனக்கு வந்து ஐ வாண்டட் டு பிகம் அ டாக்டர். சயின்ஸ் படிக்கணும்னு சொல்கிறீங்க? இல்லை சயின்ஸ் படிக்கணும்னு ஆசை. பட் அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கு இருக்கிற ஒரு லிபர்ட்டி, ஃப்ரீடம், பேரண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடிய ஒரு ஃப்ரீடம் இல்லை. அதனால் எங்களால் சொல்ல முடியாது. மேக்ஸ் படித்தா 100க்கு 100 எடுக்கலாம், 100க்கு 100 எடுத்தால் கிண்ட இன்ஜினியரிங் காலேஜ் சேரலாம், அவ்வளோதான். சயின்ஸில் எடுக்க முடியாது. அதனால் என்னை மேக்ஸ் படிக்க சொன்னாங்க. எனக்கு விருப்பம் இல்லை, படித்து முடிச்சிட்டேன். ஒரு 1920 ஒரு ரிபல் தாட்ஸ் வரும் தெரியுமா, அந்த ரிபல் தாட்ஸில் தான் நான் வந்து மறுபடியும் எம்எஸ்சி மேக்ஸ் படிக்க சொன்னாங்க. வேண்டாம். ஆனால் என்ன பண்ணணும் தெரியாது, ஏதாவது பண்ணணும். வீட்டுக்கு பெரிய பிள்ளை, சம்பாத்தியம் ஒன்றும் இல்லை. தம்பி தங்கச்சி டெல்லியில் ஒர்க் பண்ணி போயிட்டாங்க வேலைக்கு. என்ன பண்ணணும்னு தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஒன்று ஜிம்னாஸ்டிக்ஸு. ஸோ அடையாரில் வந்து காந்தி நகரில் வந்து எனக்கு வந்து ஸ்ரீதர்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் மேனேஜர் பான்ஸ் இந்தியா லிமிட்டடில், தெரியல அவர், நான் ரொம்ப நாள் ஆச்சு. ப்ராபப்ளி இதை பார்த்தாருன்னா ஹீ மைட் ரெக்கக்னைஸ். ஐ ஒன்லி ஹோப் தட் ஹீ வாட்சஸ் திஸ் அண்ட் கெட் பேக்ஸ் டு மீ. அவருடைய 3 பசங்களுக்கு நான் ஜிம்னாஸ்டிக்ஸ் சொல்லி கொடுத்தேன். ஒரு கிளாஸுக்கு 20 ரூபா, 3 கிளாஸுக்கு 60 ரூபா, வாரத்துக்கு 2 கிளாஸ், 60 120, வாரத்துக்கு 120னா 240, 480 ரூபா மாதத்துக்கு. இதுதான் என்னுடைய சம்பாத்தியம். ஃபேமிலி வெல் செட்டில்டா சார்? இல்லை ஓரளவு? இல்லை, வி ஆர் நாட் ஃப்ரம் அ வெரி புவர் ஃபேமிலி, பட் வி ஆர் நாட் ஃப்ரம் அப்பர் மிடில் கிளாஸ் ஆல்சோ. அப்பர் ரயில்வே என்ன பிடிக்குதோ அது பண்ணுறது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் எனக்கு வந்து ஐயோ 29 வயசு ஆச்சு, நம்ம தான் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு எம்பிஏ இல்லை, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பவன்ஸ் காலேஜ் மயிலாப்பூர், அங்கே முடிச்சுட்டு அப்போலோவில் வேலைக்கு சேர்ந்தேன். இப்போ நீங்கள் கேட்டிங்க தெரியுமா,
பிஎஸ்சி மேக்ஸ் ஃபிலிம் டெக்னாலஜி கேட்ரிங் சம்மந்தமே இல்லைன்னு. நான் வந்து 29 நான் வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும் அப்படின்னு இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துன்னு போயிட்டு அப்போலோவில் ஐ நீட் அ ஜாப் அப்படின்னா அவங்க அப்படி பார்த்துட்டு கீழே வச்சாங்க. மேத்தமெட்டிக்ஸ், ஃபிலிம் டெக்னாலஜி, தென் யூ டிட் கேட்ரிங் அண்ட் தென் யூ டிட் யுவர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா. வாட் இஸ் இட் தட் யூ வாண்ட் மிஸ்டர் விஜய் அப்படின்னாங்க. ஐ வாண்ட் அ ஜாப் மேடம் அப்படின்னு. ஹானஸ்ட்டாக எனக்கு வந்து ஒரு வேலை ஒன்று வேணும். ஏன்னா 29 வயசு ஆச்சு, சம்பாதிக்கணுன்றது மைண்டில் வந்துருச்சு. வாட் கைண்ட் ஆஃப் அ ஜாப் யூ நீட், அதுவும் தெரியல எனக்கு. எனி ஜாப் மேடம் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போகல. பட் ஒரு ஸ்டிண்ட் வந்து ஒரு 1 year 1.5 years வந்து நானும் நாசர், பப்ளு, எபினேசர்னு நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பேட்ச் வந்து வெயிட்டராக ஒர்க் பண்ணோம். எங்கள் இப்போது மத்ஸ்யா ஹோட்டல் இருக்குல்ல எக்மோர் உடுப்பி, அங்கே வெயிட்டராக ஒர்க் பண்ணோம். ஸோ இது எங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு ஜிம்னாஸ்டிக்கு இந்த வெயிட்டர் வேலை பார்க்குறது. ஏன்னா கேட்ரிங் படித்தேன். அவங்க உட்காந்து யோசித்தாங்க, ஓகே யூ வாண்ட் அ ஜாப், உட்காந்து பண்ணுற வேலை வேணுமா வெளியே போயிட்டு வர்ற வேலை வேணுமா? நாங்கள் இம்மீடியட்டாக வெளியே போகிற வேலை மேடம் அப்படின்னு. சரி ஓகே யூ ஸ்டார்ட் செல்லிங் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி மெடிக்கல் இன்சூரன்ஸ் விற்கிற வேலை தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது அப்போலோவில். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகி சரி ஓகே இதுலேயே செட்டில் ஆகிடலாம் நம்மன்ற ஒரு இதுக்கு வந்து ஒரு 450 rupees என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி. ஐ திங்க் ஐ ஸ்டில் ஹேவ் த சேலரி ஸ்லிப். அந்த சேலரி அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஐ க்ரூ. இது நடுவில் நாசர் வந்து நான் ஐ லாஸ்ட் டச் வித் him. அவனுக்கு வந்து கல்யாண கதிகள் பிரேக் வந்துருச்சு. ரகு வந்து என் பேட்ச்மேட்டும் அவனுக்கு 6 மாதத்துலேயே 7வது மனிதன் பிரேக் வந்து அவன் போயிட்டான். ஸோ அவனோட அவ்வளோ க்ளோஸ் இல்லை. இதெல்லாம் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேலை இதெல்லாமே வந்து சினிமாவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டே பண்ணீங்களா, இல்லை பிரேக் பண்ணிவிட்டு? இல்லை நான் சினிமா வந்து நான் அப்படியே வந்து சினிமா என் பேஷன் சார், சினிமா என் ரத்தத்தில் ஊறிக்க அந்த மாதிரி இல்லை. அந்த நேரத்தில் எனக்கு ஒன்று ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அது ஆக முடியலன்றதால இந்த ஜர்னியில் இதெல்லாம் நடந்தது. இந்த வெயிட்டரு, யூரேக்கா ஃபோப்ஸில் வேக்யூம் மிஷின் விற்றது, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது, இதெல்லாம் இந்த ஜர்னியில் நடக்குது. ஆனால் இன்னும் எனக்கு தெரியாது என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியாது. அந்த தேடல் தான் இருந்தது. மக்களுக்கு என் முகம் தெரிஞ்ச முதல் இதுன்னு பார்த்தீங்கன்னா நீலமாலா. அதுக்கப்புறம் அதே குரூப் வந்து தலைவாசல் பண்ணுச்சு. இது நடுவில் வந்து கந்தசாமி எழுத்தாளர் இருக்கார்ல, அவருடைய தொலைந்து போனவர்கள்னு ஒரு சீரியல் பண்ணோம். அதில் எனக்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் தலைவாசல் அப்பவும் ரிசைன் பண்ணல. சரத் சார், கௌதமி அவங்களுடைய ஒரு படம் பண்ணேன், சிவந்த மலர், அப்பவும் ரிசைன் பண்ணல. தேவர் மகன் பண்ணால் அப்பவும் ரிசைன் பண்ணல. தேவர் மகன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வந்தது. சரி நம்ம இங்கே இருக்கிறதுக்கான ஒரு தகுதி நமக்கு இருக்குது அப்படின்னு தான். அதுக்கப்புறம் தான் ஐ கேம் அவுட் ஆஃப் அப்போலோ. அப்பயும் உங்களுக்குள்ள ஒரு சர்க்குலேஷன் இருந்துச்சா, இந்த ஜாப் செட் ஆகுமா இல்லை வேறு ஏதாவது ஜாப் போகலாமான்னு? இல்லைம்மா, திஸ் இஸ் அ வெரி ஹைலி இன்செக்யூர் ஜாப். இப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ஒரு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ்னால் வில் கெட் அன் இன்கம். யூடியூப்பில் நீ என்ன போட்டாலும் பார்த்து அதுக்கு ஒரு 10 லட்சம் தான் உங்களுக்கு இன்கம் வருது. அப்போ எங்களுக்கு ஒன்றுமே இல்லைல்ல. இப்போ நான் சினிமாவில் போனேன்னா சினிமான்னு அலையணும், சினிமான தேடல் ஒன்று வேணும். அவங்க கொடுக்குற அமௌண்ட் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் இருக்காது அது சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு. அண்ட் ஐ ஆம் 29, லைபிலிட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அஃப்கோர்ஸ் நான் சம்பாரித்து தான் என் தம்பி தங்கச்சியை காப்பாற்றுன்ற சூழ்நிலை இல்லை. பட் இருந்தாலுமே பேமெண்ட்டும் எவ்வளோ இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் நிறையா வாட்டி பேமெண்ட் வராது நம்மளுக்கு. சிலதெல்லாம் வந்து பவுன்ஸ் எல்லாம் செக்கு நிறையா ஆயிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் நான் எப்படி என் இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் இங்கே வருவேன்? இந்த வெயிட்டராக வேலை பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, அது எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க சார்? இல்லை அதுவும் சும்மா ஒரு பார்ட் டைமாக பண்ணது தானே? இல்லை, வெயிட்டராக ஒர்க் பண்ணது வந்து எங்களுக்கு வந்து அப்போ வந்து நாங்கள் டைரக்டர்ஸை பார்க்க போகிறதுக்கு எங்களுக்கு ஸ்டில்ஸ் வேணும். எங்கள் வீட்டில் வந்து சினிமான்னா வேண்டாம், நீ வந்து ஒரு வேலைக்காக நீ வந்து 2000 ரூபாய் அப்ளிகேஷனாக 2000 ரூபாய் கொடுப்பாங்க, சினிமாவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாரும் கேங் சேர்ந்துட்டோம். நான், நாசர், இவன் ஜிஎம் சுந்தர் இருக்கான்லப்பா, அவன் பப்ளு எல்லாமே வந்து என்ன பண்ணலான்னா வெயிட்டராக ஒர்க் பண்ணி டிப்ஸு வர காசை சேர்த்து வச்சு அதில் ஃபோட்டோ எடுத்து அதை ஆல்பத்தில் போட்டு சண்டேஸ் இல்லை எப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நம்ம கோடம்பாக்கத்தில் வந்து எல்லா கே விஸ்வநாத் சார், மணிவண்ணன் சார், எல்லா டைரக்டர்ஸ்கிட்டையும் போயிட்டு காட்டிட்டு நாங்கள் திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி இப்போ தமிழில் சொல்கிறேன். ஸோ வி ஹவ் கம் ஃப்ரம் அடியா ஃபிலிம் இன்ஸ்டியூட், வி கம்ப்ளீட்டட் ஒரு ஆக்டிங் கோர்ஸ். இந்த மாதிரி சொல்லி தான் அவங்க நடிச்சு காட்ட சொல்லுவாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம், மணிவண்ணன் சார் ஆஃபீஸ் போகிறோம்.
100வது நாள் அப்போ எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த கேங் அப்படியே தான் கிளம்பும். இவன் செங்கல்பட்டுலேருந்து வருவான் நாசர், சைதாப்பேட்டை தான் என் வீடு, அதுதான் மீட்டிங் பாயிண்ட்டு. இவன் சுந்தர் வந்து கோடம்பாக்கம். சில சமயம் நாங்கள்லாம் அங்கே போவோம், இல்லை அவன் இங்கே வருவான். எல்லாரும் சேர்ந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஒரு டைரக்டராக பார்த்துட்டு ஹாலிவுட் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல நம்ம வடபழனியில், அங்கே அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா ஞாபகம் இல்லை, பாண்டி பஜாரில் ஒரு இடத்துல சமோசா டீ இதுதான் எங்களுக்கு. அதுக்கே வந்து காசு இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா அவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்போ, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சான்ஸ் தேட வர்றவங்கலாம். ஸோ போயிட்டு வரும்போது மணிவண்ணன் சாரை பார்க்க போகும்பொழுது விட்டாங்க உள்ளே. அதாவது உள்ளே பார்க்குறதே கஷ்டம்தான். அப்போ நாங்கள் வந்து திரைப்பட கல்லூரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்கோன்னா அந்த என்ட்ரன்ஸில் இருப்பாங்க தெரியுமா, அவங்க யார் ஆஃபீஸ் பாயா இல்லை வந்து ப்ரொடக்ஷன் ஆளான்னு தெரியாது. அவன் கன்ஃபியூஸ் ஆகிடுவான். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. நேராக உள்ளே போய் சார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து யாரும் வந்திருக்காங்க சார். உடனே அவர் வந்து உள்ளே கூப்பிட்டார். உள்ளே போனோன்னே சார் வி ஆர் ஃப்ரம் ஃபிலிம் இன்ஸ்டியூட், ஐ கம்ப்ளீட்டட் மை ஆக்டிங் கோர்ஸ் அண்ட் ஐம் அ கோல்ட் மெடலிஸ்ட், ஐ வாண்ட் அ ஃபிலிம் சான்ஸ் சார். இது ஏன் நான் இங்கிலீஷ் பேசுகிறேன்றதுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுங்க கொடுத்து ஆகணும் நான். ஏன்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இவன் பெரிய பீட்டர்னு கூட கமெண்ட் போடுவாங்க. நான் படித்தது கார்ப்பரேஷன் ஸ்கூலு, சரிங்களா. எஸ்எல்சி ஐ திங்க் என்னோட பேட்ச் தான் லாஸ்ட்டு, இல்லை எனக்கு அப்புறம் பேட்ச் தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல் சென்னையில் மாந்தோப்பு ஸ்கூல் வந்து அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் விச் இஸ் நாட் சப்போஸ் டு ஹேப்பன் இன் தட் பிளேஸ். வாயை திறந்தாலே மெட்ராஸ் பாஷை தான். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஊறிடுச்சு. அதாவது ஊறிடுச்சுன்னா எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. இப்போ வந்து இன்ஸ்டாவில் வந்து இப்போ நாங்கள் வந்து பூமர்னு சொல்கிறாங்களே எல்லாம், நாங்கள் வந்து எதாவது பார்த்தோம்னா ஐயோ இவனுக்கு 2 லட்சம் ஃபாலோயரா, ஐயோ இவனுக்கு 5 லட்சம் ஃபாலோயரா, நம்மளுக்கு யாருமே இல்லையா, நம்மளே எதாவது போடணுன்ற ஒன்று இப்போ வந்து என் ஏஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக வெளியே சொல்கிறாங்களா சொல்ல மாட்டாங்களா தெரியாது, என்ன போடுறதுன்னு தெரியாதுன்ற ஒரு குழப்பம் இருக்கும்ல. அந்த மாதிரி அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே பெல் அடிச்சுட்டு வெளியே வந்தால் அவன் இஷ்டத்துக்கு பேசுவான் சத்தமாக இந்த மெட்ராஸ் பாஷை. எங்களுக்குள்ளேயும் ஐயோ எல்லாம் பேசுகிறாங்களே நம்மளும் பேசுகிறோமேன்னு சொல்லிட்டு, இது யார்கிட்ட பேசுறது, சத்தம் போட்டு பேச முடியாது. வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் கொன்னே போட்டுருவாங்க. வீட்டில் அஃப்கோர்ஸ் யாராலுமே பேச முடியாது. மெட்ராஸ் பாஷைன்னு சொல்கிறது கெட்ட வார்த்தை தான் சொல்கிறீங்க. ஆமாம்மா. ஓகே. இப்போ சினிமாவில் ரெகுலராக வருது, யூடியூப்பு அந்த இதெல்லாம் வருது இல்லை, அது வந்து சரளமாக வரும். அவன் என் காதில் வந்து கட்ட 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 கடன்னு கட்ட வார்த்தை தான் சொல்லுவான். அவனுக்கு ஒரு திருப்தி. அதுக்கப்புறம் நான் அவன் காதில் கட 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 கடன்னு எல்லா கட்ட வார்த்தையும் சொல்லிட்டு ஒர்க் பண்ணி, ஏய் நீ இது விட்டடா அப்படின்வான், எதடா அப்படின்வான். அவன் என் காதுகிட்ட சொல்லுவான், நானும் அவன் காதுகிட்ட சொல்லுவான். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஓகே நானும் கட்ட வார்த்தை பேசுகிறேன் அப்படின்ற ஒரு திருப்தியில் வீட்டுக்கு வந்துடுவோம். இது நடந்துட்டு இருந்தது கிருஷ்ணா. பென்ஹர்ன்ற படம் வந்து ரிலீஸ் ஆச்சு எங்கள் நூர்ஜான் தேட்டரில். தாத்தா கிட்ட தானே நான் படிச்சுட்டு இருக்கேன். தாத்தா கூப்பிட்டு போனார். இவன் வந்து நேராக என் காதுகிட்ட வந்து மயிறு அப்படின்னா, நான் வந்து மறுபடியும் அவன் காதல் மயிறு அப்படின்னு கேட்டார் இவர் தாத்தா. அவ்வளோதான், கையை பிடிச்சி நேராக வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு பாட்டி இருந்தாங்க இப்படி விட்டார். கேட்டியாடி உன் பேர் என்ன? மயிரான். இவங்க அம்மா அப்பா படிக்கிறதுக்கு விட்டுருக்காங்க, இவன் வந்து இப்படி தெரிஞ்சுன்னு இருக்கான், வெளியவே அனுப்பாதே இவன் என்மேல். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து நான் வந்து கல்யாணம் ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க நிகழ்ச்சின்னு போனால் மற்றவங்கெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நான் மட்டும் இங்கிலீஷ் வரல, எனக்கு இந்த தமிழ் தான் வருது. அதுக்கு வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் 1000 சொல்லலாம், எக்ஸ்போஜர் இல்லை எது வேணாலும் சொல்லலாம் அது. பட் அப்போ இருந்த சூழ்நிலையில் எப்படியாவது நான் இங்கிலீஷ் கற்றுக்கணுண்டான்னு சொல்லி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இந்த இதை மறக்கிறதுக்கு இங்கிலீஷ் பேசி தான் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எது யார்கிட்ட பேசினாலும் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் தான் வருது. இப்போ கெட்ட வார்த்தையை மறக்கணுன்றக்கா இங்கிலீஷ் படிச்சிங்க? ஆமாம். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கிலீஷ் தான் வரும்போது மணிவண்ணன் சார் கிட்ட அங்கே தானே நம்ம விட்டோம். ஐ எம் ஃப்ரம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சார், ஐ டிட் மை ஆக்டிங் கோர்ஸ் அண்ட் ஐ எம் கோல்ட் மெடலிஸ்ட் அப்படின்னு. அவர் எப்படி பார்த்தாரு, அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு தமிழ்நாட்டில் தானே இருக்குது அப்படின்னு. எனக்கு புரியல. ஆமாம் சார் அப்படின்னு. தமிழில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா? இங்கிலீஷ் தானே அங்கே அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சது, ஓகே ஃபைன் இவர் வந்து உள்குத்து குத்துறாருன்னு சொல்லிட்டு. இல்லை சார் அப்படி இல்லை சார், எனக்கு வந்து அது ஒரு பழக்கத்தில் வந்துடுது சார் அப்படின்னு. ஸோ 100வது நாள் கிடைக்கும்னு நினச்சேன், அதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நிறைய டைரக்டர் சுற்றிட்டு கிடைக்கல. ஒரு 2 வருஷம் எல்லார் ஆஃபீஸும் போயிட்டு லாஸ்ட்டில் வந்து கேபி சார் ஆஃபீஸ் அங்கே போய் உட்காருவோம். அவர் வண்டியில் போகும்போது எங்களை பார்க்க மாட்டாரான்னு. நான் இருந்த வரைக்கும் பார்க்கல, நான் போனதுக்கப்புறம் நாசரை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவனுக்கு கல்யாண கதைகளில் பிரேக் வந்தது. ஸோ தட் வாஸ் ஒன் லவ்லி பீரியட். ஸோ உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு ஒரு படம் இருந்திருக்கும். இப்போது
தலைவாசல் வந்தது அந்த படத்தில் உங்களை எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணனால தலைவாசல் விஜய்ன்ற அந்த நேம் வந்தது. தலைவாசல் விஜய் என்ற பேர் வந்து எனக்கு வந்து கமல் சார் வந்து தேவர் மகனுக்கு அப்புறம் வச்சது. கமல் சார் தான் வச்சார். இந்த சென்ஸ் நிறைய விஜய் இருந்தாங்க, விஜய் ஆனந்த், விஜய் பாபு, இளைய தளபதி விஜய் இப்போ இருக்கார் அவர். அதனால் தலைவாசல்ங்கிறது ஒரு நல்ல அருமையான தமிழ் வார்த்தை, அது நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அதுலேருந்து அது வந்துருச்சு. அது நானாக வச்சுக்கல. ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட்டுன்றது எப்போ அமைஞ்சது? இல்லை, டேர்னிங் பாயிண்ட்டே எனக்கு அமையல. ஒரு படம் நெவர் டில் திஸ் மொமெண்ட் எனக்கு டேர்னிங் பாயிண்ட்ன்றதே கிடையாது. நிறைய இன்டர்வியூவில் நானும் சொல்லியிருக்கேன், தலைவாசல் படம் வந்து எனக்கு ஒரு 10 படம் வந்ததா கிடையாது, காதல் கோட்டை வந்து ஒரு 10 படம் வந்ததா கிடையாது. தேவர்மன் பார்த்துட்டு கூட வரலையா சார்? நோ, ஐ ஆல்வேஸ் ஹேட் ஒரு 3-4 படம் எனக்கு எப்போவுமே இருக்கும். நீங்கள் இப்போ கேட்டால் கூட எனக்கு 3-4 படம் இருக்குது. பட் ஒரு பெரிய ஹைப் வந்து ஆஹா ஓஹோ பேர்லாம் வந்தது, காதல் கோட்டையெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னா நான் ரோட்டில் போக முடியல. பட் ஆனாலும் எனக்கு வந்து ஒரு அதை வச்சு நிறைய படங்கள் அப்படின்னா இட் நெவர் ஹேப்பன் டு மீ. அது எதுக்காக அது மாதிரி நடந்தது அப்படின்னா எனக்கு அதுக்கான பதில் தெரியல. அது நடந்த உங்களுடைய சக நடிகர்களை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு படம் ஹிட் ஆகி அவங்களுக்கு வந்து வருது, நமக்கு வரல, அந்த மாதிரி நான் யோசிச்சதே கிடையாது. பிகாஸ் பேசிக்லி மை ஹேபிட் இஸ் ஐ டோன்ட் கம்பேர். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் என் கூட நடித்த சக நடிகர்கள் யார்? நாசர் சார் சொல்கிறேன். நாசர் ஹேட் இஸ் பிரேக். அவனே எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டான். ஹீ ஹேட் அ பிரேக் ஃபார் ஹிம்செல்ஃப். அண்ட் நான் வந்து இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டிவேட் ஆகி போனேன்ல, அவனுக்கு சினிமா மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது நாசர். அண்ட் ஹீ ஹேட் அ சப்போர்ட் ஃப்ரம் ஹிஸ் ஃபேமிலி. ஹிஸ் ஃபாதர் வாஸ் அ கூத்து கலைஞராக இருந்தார். அவர் சப்போர்ட் பண்ணார். இன்ஃபேக்ட் நாசருடைய அப்பா எனக்கு, நாசருக்கு, எபினேசருக்கு, எங்கள் கேங்க்கு வந்து செங்கல்பேட்டில் வந்து சாப்பாடு பண்ணி போட்டு டம்பிள்ஸ் எல்லாம் கரலாக்கட்டெல்லாம் எப்படி சுற்றணும்னு கற்றுக் கொடுத்தவர் அவர். அவன் வீடு பக்கத்தில் மலை இருக்கும், மலை மேலே போய் நாங்கள் வந்து கரலாக்கட்டை சுற்றுவோம். அவர் எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ சிச்சுவேஷன்ஸும் ஒன்று இருக்குல்ல, அந்த சிச்சுவேஷன்ஸில் அவன் நாசருக்கு வந்து அந்த கூத்துன்றதால ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு அந்த தியேட்டர் அதெல்லாம் வந்து அவன் மைண்டில் எக்ஸ்போஜர் அவனுக்கு வந்து இருந்தது, அந்த லிங்க்கெல்லாம். ஸோ அவன் மூலமாக தான் நான் வந்து கூத்துப்பற்றை அப்படியெல்லாம் போய் சம்வேர் டவுன் த லைன் எங்கள் 2 பேருடைய திங்கிங்கை வந்து மேபி ஓரளவுக்கு ஒத்து போயிருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல சொல்லுவாங்க உங்கள் வாய்ஸும் நாசர் சார் வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரி அவனும் வந்து இஸ் அ டவுன் டு எர்த் பர்சன். சேம் வே எனக்கும் வந்து போனோன்னா வந்து நம்ம வந்து ஓகே நம்ம ஒரு 300 படம் நடிச்சிட்டோம் அப்படின்னு சத்தியமாக எனக்கு இருக்க தெரியாது. அவன் அதுக்கு மேலே அவன் 2 பேரும் போனோம்னா ஈவன் டில் வென் வி ஒர்க் லாஸ்ட் ஃபிலிம் ஒன் மலையாள படம் வரும்போது 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருப்போம். தேவர் மகன்லாம் ஒரே ரூம் தான் 2 பேரும். ஸோ இட் இஸ் அ ஜாப். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது நீங்கள் எப்படி இன்டர்வியூவராக ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்களோ அது மாதிரி நான் ஒரு நடிகனாக இன்டர்வியூ கொடுக்குறேன். என்ன நான் பண்ணுற தொழில் 4 பேருக்கு தெரியுது, அதனால் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது. அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதால நான் வந்து ஐ ஹாவ் 2 ஹார்ன்ஸா அப்படின்னா தெரில எனக்கு. அது மாதிரி ஐ டோன்ட் திங்க் இன் தட் டேர்ம்ஸ். சினிமா உங்களோட பர்சனாலிட்டியை குட் திங்காக மாற்றிருக்கா? ஏதாவது உங்களோட பிஹேவியரை மாற்றிருக்கா சினிமா? டெஃபினெட்லி. என்னை பொறுத்த வரைக்கும் எனி ஜாப் வில் சேஞ்ச் யுவர் பர்சனாலிட்டி. சினிமாவில் வந்து சேஞ்சிங் உங்களுடைய கேரக்டர் சொல்ல முடியாது, உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய பிஹேவியர் பேட்டர்னு, இந்த ஆட்டிடியூட்லாம் சொல்லுவாங்க, இந்த ஆட்டிடியூட் இதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா யூ ஆர் பீங் ரெகக்னைஸ் ஃபார் யுவர் ஜாப். இன்னைக்கு வந்து அதுதானே பிரச்சனை. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி ரெகக்னைஸ்ட். அதனால தே டூ எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த டெம்பரமெண்ட்டும் அந்த ஆட்டிடியூடும் மாறும். பட் மற்ற விஷயங்கள் ஸ்மோக்கிங் ஐ வாஸ் நெவர் அ ஸ்மோக்கர். பட் சினிமாக்காக ஒரு சினிமாவில் ஒரு டிப்ளமா ஃபிலிமுக்காக நான் திரைப்பட கல்லூரியில் ஆரம்பித்தது அட் கண்டினியூஸ். பட் ஐ எம் நாட் அ செயின் ஸ்மோக்கர் அண்ட் ஆல். I can be without smoking also. I can be without drinking also. No issues. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார், ஒரு காட்டுக்கு ராஜாவாக இருந்து சொல்லிட்டு அதான் ஒரு லைனாக இருந்துட்டு திடீர்னு வந்து அந்த லைனை வந்து ஒரு டைகராக ஆக்ட் பண்ணனா முடியாது அப்படின்றது ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ண டைமில் ஒரு 2000 அந்த 90ஸ்லேருந்து 2000க்கு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு பீக்கில் இருந்த ஒரு டைம். இப்போ வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறதும் சரி, உங்களுடைய படங்கள் உங்களுடைய கேரக்டர்ஸும் வந்து ரீச்சும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு வேரியேஷனை? ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். வருத்தப்படுவீங்களான்னு? இல்லையே, எதுக்கு வருத்தப்படணும்னு கேட்குறேன்.
See, everything has an expiry date. கரெக்டா? பியு சின்னப்பா ஒரு ஃபேமஸான படம் எதுன்னு சொல்லுங்க கிருஷ்ணா. தெரியாது. அவ்வளோதானே அது. ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் அன் எக்ஸ்பைரி டேட். நான் வந்து 34 வருஷம் ஆச்சு. எஸ், அப்போ எனக்கு வந்து 29 வயசு, இப்போ எனக்கு 63. அதுக்கேற்ற ரோல் தானே வரும். நான் அதுக்காக 23 நான் கானா பண்ணியிருந்தேன், இப்போ கானா வரலையா எனக்கு, மாம்பழம் விற்கிற முனிமான் இப்போ பாடினேன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? அவ்வளோதான் அது. எவ்ரிதிங் ஹேஸ் அன் எக்ஸ்பைரி டேட். என்ன கேரக்டர் ஆக்டர்ஸ்க்கு இட்ஸ் ஷெல்ஃப் லைஃப் இஸ் லிட்டில் மோர், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ உங்களை அப்போ அப்ரோச் பண்ணுற ரோல்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஐ கெட் ஒண்டர்ஃபுல் ரோல்ஸ். இப்போ வந்து முருகதாஸ் சார் அந்த படம் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ரோல். அண்ட் தென் ஐ டிட் திஸ் 3 BHK ஒரு ஃபிலிம் வித் சரத் சார் அண்ட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ரோல். அதுக்கப்புறம் 4th ஃப்ளோர்னு ஒரு படம், அது முடிஞ்சது முந்தினே தான். தட்ஸ் ஆல்சோ ஒண்டர்ஃபுல் ரோல். அண்ட் தென் சுரேஷ் கிருஷ்ணா சாரோட சாரு கேசின், ஒன் ஆஃப் த கிளாசிக் ஃபிலிம்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அந்த பழைய சினிமா இருக்குல்ல, ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பெரிய டைலாக்ஸ்லாம் ஒரு ஷார்ட்டில் எடுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு வெரி ரேர்லி தானே இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு 10 லைன் பேசுகிற டைலாக் ஒரே ஷார்ட்டு, அது கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இது ஒரு ஷார்ட்டில் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம படத்துக்கெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணுறோம்ல, எத்தனை படங்கள் எவ்வளோ பெரிய ஷார்ட்லாம் ஒரு ஷார்ட்டில் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா சார் அந்த ஒரு படம் சாரு கேசன், YG மகேந்திரன் சார், சமுத்திரக்கனி, சுஹாசினி, சத்யராஜ் சார், நான். இட்ஸ் அ சப்ஜெக்ட் அபவுட் மியூசிக் லெஜண்ட். அவருக்கு வந்து அல்சைமர்ஸ் வந்துடுது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டு ஹிம் அண்ட் இஸ் மியூசிக் அண்ட் இஸ் ஃபேமிலி. ஐ திங்க் நெக்ஸ்ட் மந்த் தட் வில் கம். அதுக்கப்புறம் ஐ டிட் அ ஃபிலிம் கால் ப்ரொடெக்டர் இன் மலையாளம். குட் ரோல்ஸ் ஆர் கம்மிங். சீனியர் மோஸ்ட்டாக நிறைய ஆக்டர்ஸ் உங்களோட டைமில் இருந்திருப்பாங்க. இப்போ இருக்கிற ஒரு பட்டிங் ஆக்டர்கிட்ட கேட்டால், நான் எனக்கு இவங்க கூட நடிக்கணும், அவங்க கூட நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லுவாங்க. சினிமா ஒரு ஆசையாக இருந்தாலும் அதை தாண்டி இவங்க கூட நடிச்சிட்டா அந்த ஒரு பாக்ஸ் டிக் ஆகிடும் அப்படின்னு. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா நீங்கள் உள்ளே வந்த டைமில்? இல்லை கிருஷ்ணா, எனக்கு இல்லை வேற எந்த இயக்குனர்கள் கூட? இல்லை, அது வந்து எனக்கு எப்படி நான் சினிமாவுக்கு வந்த அந்த ஏஜ் இருக்குல்ல, அப்போ வந்து எனக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதான் ப்ரையாரிட்டியாக இருந்தது. நான் என்ன மணி சார் மெடல் வாங்கின உடனே நைட் வந்து தூங்குறேன், எனக்கு வந்து அடுத்த நாள் காலையில் எனக்கு மணி சார்கிட்டேருந்து ஃபோன் வரும், கேபி சார்கிட்டேருந்து ஃபோன் வரும், பாரதிராஜா சார்கிட்டேருந்து ஃபோன் வரும், அப்படிலாம் நினச்சி தூங்கினேன். ஒரு ஃபோனும் வரல கடைசி வரைக்கும். பிகாஸ் ஐ டோன்ட் நோ எனிஒன் இன் சினிமா. பட் அப்போ வந்து அது பெரிய ஒரு இதுவாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து இவரோட நடிக்கணுமா, இவர் படத்தில் நடிக்கணுமான்னா அந்த சாய்ஸே எனக்கு இல்லை. எனக்கு சினிமா வேணும், எனக்கு ஐ நீட் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இன்னொன்று வந்து நான் வந்து இவங்களை பார்த்து அப்படிங்கிற மொமெண்ட் வந்து எஸ், அந்த ஃபேன் பாய் மொமெண்ட் வாஸ் ஆல்வேஸ் தேர் வித் ரஜினி சார் அண்ட் கமல் சார். அவங்கள மாதிரி வந்து நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்போம், இந்த நாய் நாக்கு காலரு, ஸ்டெப் கட்டிங்கு, பெல்ஸு கீழே வந்து அந்த ஜிப்பு, ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்குமே ஒழிய இவரோட நடிக்கணும், இந்த படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தெரியல எனக்கு. என்னென்னா அது இன்ஸ்டியூட் வந்து கற்றுக் கொடுத்த இன்ஸ்டியூட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன நீங்கள் வந்து அது என்னென்னா உங்களுக்கும் ஒரு கதாபாத்திரம் கிடச்சி ஈக்குவலான கதாபாத்திரம் கிடச்சதுன்னா டெஃபினெட்லி ஐ கேன் டூ அண்டர் கான்ஃபிடென்ஸ். அப்பவும் இருந்தது, இப்பவும் இருக்குது. அவ்வளோதான் அது. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே? ஸோ அவ்வளோதான் அது. அதனால் எனக்கு என்ன, இந்த படத்தில் நான் வந்து அந்த சீன் நான் பண்ணியிருக்கலாமே, எனக்கே அது கொடுக்கலன்னு சொல்லிட்டு வை ஷுட் ஐ கிரிப் அபவுட் மை செல்ஃப்? எனக்கு கொடுத்துருக்கிறது இந்த கதாபாத்திரம், இந்த ரோல், நானும் ஓகே பண்ணி அக்செப்ட் பண்ண, ஐ கிவ் த பெஸ்ட். ஓகே, ஓவர், அவ்வளோதான் அது. கிட்டத்தட்ட 32 வருஷமாக சினிமாவில் 32 இயர்ஸாக இருக்கீங்க. 350க்கு மேலே படங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட 400 கிட்ட படங்கள். உங்களுடைய ஒரு டேக்அவே, இவ்வளோ வருஷம் சினிமா பயணத்தில் உங்களுடைய ஒரு டேக்அவே என்ன சினிமா பற்றி? இட் இஸ் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி எனிஒன் கேன் ட்ரீம் ஆஃப். நிறைய அதுக்கு வந்து உதாரணம் சொல்லலாம். ஏன்னா நம்பர் 1 மனிதனுக்கு வந்து ரெகக்னிஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர்கள் எல்லாமே கூட வந்து இன்னும் அவங்கள வந்து வெளியே போனால் அவங்கள தெரியாது, அவங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களும் வந்து ஒரு 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 ஏதோ ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியோ இல்லை வந்து ஏதோ ஒன்று பண்ணி அதில் ஒரு முகத்தை காட்டிட்டு போயிடுறாங்க. அது ஒன்று. இன்னொன்று, ஒரு மனிதனாக நமக்கு வந்து
இது நான் விளையாட்டாக சொல்லுவேன், நான் இப்போவும் சொல்கிறேன். நான் என்னுடைய குழந்தைகள் 2 பேரும் ஸ்விம்மிங்கு. நானும் என் ஒய்ஃப் வந்து ஷீஸ் ஃப்ரம் ஜம்ஷெட்பூர், ஹோம் மேக்கர் தான். நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு நல்ல அப்பா அம்மாவை வந்து குழந்தைங்களை நல்லா வளர்த்துருக்கீங்க. நிறைய இடத்துல சொல்லுவாங்க, ஒய்ஃப் கூட நீங்கள் சண்டையே போட மாட்டீங்களா சார், நீங்கள் ஜாலியாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், சண்டையாக போட மாட்டேங்க. ஏன்னா மாதத்துக்கு எனக்கு வந்து ஒரு 3-4 படத்தில் வேறு வேறு விதமான மனைவிகள் வராங்க. ஸோ அந்த டார்ச்சர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படத்தில் நான் நடிச்சிடுறேன். அதனால் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, வீட்டில் சேஃபாக இருக்கணுன்ற ஒரு லெசன் எனக்கு கிடைச்சதுன்னு. ஸோ அந்த மாதிரி வேறு வேறு கதாபாத்திரங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு நடிகனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எந்த தொழிலில் யாருக்குங்க கிடைக்கும்? நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய சிட்டியில் வந்து ஒரு இடத்துல லுங்கி கட்டிட்டு கீழே உட்காந்து பீடி பிடிச்சிட்டு ஒரு டயலாக் பேசுகிறீங்க. த ஹோல் வேர்ல்ட் சீஸ் இட். டிராஃபிக் நிறுத்திட்டு உங்களை பார்க்குறாங்க, கை தட்டுறாங்க, நல்லா இருக்குன்னு. இது எங்கே கிடைக்கும்? டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் யூகோ. அதாவது நம்ம பார்க்க முடியாத லொக்கேஷன்ஸ் எல்லாம் கூட ஹாலிடே டெஸ்டினேஷன்ஸ்னு இல்லாத லொக்கேஷன்ஸும் கிடைக்குது. வெவ்வேறு மக்களோட நம்ம சந்திக்கிற வாய்ப்பு, அவங்களோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் டேக் அவே ஃபார் மீ. அதாவது நான் இதை சொல்லி நான் வந்து ஐ ஹாவ் டு டெல் திஸ். நடிகனாக நான் வந்து ஆனதுக்கு கடவுளுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எ வெரி பிக் தேங்க்ஸ் டு த ஆல்மைட்டி ஃபார் மேக்கிங் மீ அன் ஆக்டர். நான்ஜிங்னு ஒரு ஊர் சைனாவில் வந்து மை டாட்டர் வென்ட் ஃபார் த யூத் ஒலிம்பிக்ஸ், ஐ திங்க் இஃப் ஐம் ரைட். அப்போ வந்து அங்கே வந்து ஃபேஸ்புக் கிடையாது, கூகுள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கேருந்து புக் பண்ணிட்டு நாங்கள் அந்த ஒலிம்பிக் ஸ்டேடியமில் தான் அவங்களுடைய காம்படிஷனு. ட்ராவல்ஸ் மூலமாக நான் புக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு எல்லாம் முடிஞ்சது. 1 டே பிஃபோர் நாங்கள் கிளம்புறோம். அடுத்த நாள் டீம் கிளம்புது. நானும் என் ஒய்ஃபும் நான்ஜிங் ஏர்போர்ட்டில் வரோம். நான்ஜிங் ஏர்போர்ட்டில் வந்து அது நான்ஜிங் அப்படிங்கிறது நம்ம ஊரில் வந்து ஒரு நீங்கள் ஒரு மதுரை, காரைக்குடி மாதிரி ஒரு அந்த மாதிரி நாட் அப்படியே கம்பேர் பண்ணோன்னா அந்த மாதிரி ஒரு இடம். 100க்கு 100% யாருமே இங்கிலீஷ் பேச மாட்டேன்றாங்க. இது முடிஞ்சது. ஷி கேம் இந்த ஃபைனல்ஸ் நினைக்கிறேன், மெடல் அடிக்கல. நாங்கள் நான்ஜிங்லேருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு இவ டீம் ஹோட்டலில் இருந்தால் டீமில் அவகிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் நான்ஜிங் வந்துவிட்டோம். பார்த்தா அங்கே ஒரு 40 கேட்டோ 50 கேட்டு கச்ச 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 கச்சன்னு இருக்குது. நாங்கள் அந்த கேட்டில் வந்து பார்த்துட்டு இந்த டிக்கெட்டை பார்த்துட்டு வந்து ஏறி உட்காந்துட்டோம். உள்ளே உட்காந்தோடனே எங்களுக்கு ஆஃப்டர்நூன் 2 o'clock ஃப்ளைட் நினைக்கிறேன். 1 o'clock அங்கேருந்து ஃப்ளைட்டு 1 hour ஃப்ளைட் டு குவாங்ஸூ. குவாங்ஸூலேருந்து நைட் 7 o'clock ஃப்ளைட். ஸோ நாங்கள் உட்காந்தோம். சரி உட்காந்து போய் இறங்கணுன்னா குவாங்ஸூவில் எங்களுக்கு எந்த கேட்டுன்னு சொல்ல போகிறோம், அந்த கேட்டில் போய்ட்டு நம்ம ஏறி போகலாம் அப்படின்னு தான். 1:30 ஆச்சு, 2 ஆச்சு, ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. திடீர்னு பார்த்தா கண்ணங்கரையல்னு ஆயிடுச்சு வெளியே. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மழை, கண்ணா பின்னான்னு மழை பெய்யுது. ஒரு 2:30 மணிக்கு என்னாச்சு, சாப்பாடு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகாத ஒரு ஃப்ளைட்டில் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. எனக்கு அப்போவே வந்து நான் யோசித்தேன், சரி 2:30 ஆச்சு, சாப்பாடு கொடுத்தாங்கன்னா ப்ராபப்ளி ஏதாவது அவங்க கிளியரன்ஸ் கிடைக்கல, கிளம்பிடுவாங்க. அப்படியும் 3 o'clock கிளம்புனா கூட 4 o'clock அங்கே ரீச் ஆகிடலாம் குவாங்ஸூவில். அங்கேருந்து நம்ம வந்து டெல்லி ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு ஒரு 3 hours இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3:15 மணிக்கு ஃப்ளைட் இது போகாது, யூ ஹாவ் டு கெட் டவுன் அப்படிங்கிற மாதிரி சைனீஸில் ஏதோ சொன்னாங்க. எல்லோரும் எழுந்தாங்க. நான் கேட்குறேன், முன்னாடி கேட்குறேன், எல்லாருமே சைனீஸில் சொல்லி வெளியே கிளம்புறாங்க. நான் என்னுடைய ஹேண்ட் பேக்கேஜ் எடுத்துகிட்டு நானும் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தா கிருஷ்ணா கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா, நான் சென்னைக்கு வர ஃப்ளைட்டை வந்து அங்கேயே நான் செக்இன் பண்ணிட்டேன். டைரெக்டாக அது வந்து டெல்லியில் வந்துடும். டெல்லியில் இறங்கிட்டு அங்கேருந்து நான் சென்னை கிளம்பி வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட். வெளியே வரேன், க்ரௌட், கண்ணாபின்னான் க்ரௌடு. எல்லாமே சைனீஸில் எழுதியிருக்கு. எனக்கு வந்து எந்த கேட்டில் வந்தோன்றது ஞாபகம் இருக்குமா? அட் த சேம் டைம் இந்த கேட்டில் வந்து மறுபடியும் இதே ஃப்ளைட்டு தான் குவாங்ஸூக்கு போகுமா? ஏன்னா 10-20 ஃப்ளைட்டு போகுது குவாங்ஸூக்கு. இட்ஸ் பாம்பே மாதிரின்னு ஒரு இடம் வச்சுக்கோங்களேன். என்னென்னு புரியாமல் அப்படியே உட்காந்து கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்கேன். செல்ஃபோனில் என்ன பண்ணேன், அதை மாத்திரம் ஃபோட்டோ எடுத்துட்டேன். எந்த கேட்லேருந்து நாங்கள் வெளியே வருமோ. உட்காந்துக்கு யாரை கேட்டாலும் யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க. என்னமோ கத்துறாங்க. எனக்கு இந்த செல்ஃபோனில் வந்து லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி மாற்றுறது எனக்கு தெரியாது.
நானும் என் ஒய்ஃப் மட்டும். அண்ட் மை ஒய்ஃப் எனக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா, அவங்க எங்கே வெளியூர் போனாலும் சாரீ கட்டிட்டு தான் வருவாங்க. ஸோ நாங்கள் வெளியே வந்துட்டோம். 2 பேருக்கும் கன்ஃபியூஷன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் செக்இன் கவுண்டர் போனோம்னா அங்கேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ் போனோம். இப்போ நான் இவங்களுக்கு என் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு நான் அங்கே போயிட்டு வரத்துக்குள்ளே எங்கள் ஃப்ளைட் கிளம்பிடுச்சேன்னா, அனௌன்ஸ் பண்ணிட்டான்னா ஒன்றும் தெரியாது, உட்காருன்னு சொல்லிட்டு வாட் ஐ டிட் இஸ், ஸ்மோக்கிங் ரூம்ஸ் நிறையா இருக்கும், நீங்கள் உட்காருன்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஐ வென்ட் டு த ஸ்மோக்கிங் ரூம், ஹேட் அ ஸ்மோக். வந்து பார்த்தா இவங்க இல்லைங்க. எனக்கா அந்த கார்டும் முடிஞ்சு போச்சு. வாட் எவர் தட் சிம் கார்டு, வாட்ஸ்அப் கிடையாது. எங்கடா அதுன்னு தேடி பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு சத்தம் வருது, ஜின்னு சொல்லிட்டு. பார்த்தா அங்கே ஒரு கடையில் உட்காந்துருக்காங்க. என்ன இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு. இல்லைங்க, நான் அந்த புடவை கட்டியிருந்தேன்ல, இது எப்படி கட்டுறதுன்னு இவங்க கேட்டாங்க. அது அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அவங்களுக்கும் பாஷை தெரியாது, நானும் ஏதோ சைகையில் காட்டிகிட்டு இருந்தேன். சரி வாரம் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். டைம் போயிட்டுருக்கு கார்த்திக். கிட்டத்தட்ட அது கிருஷ்ணா டைம் கிட்டத்தட்ட 4 o'clock 4:30 ஆகிடுச்சு. இப்போ 4:30க்கு ஃப்ளைட்டு, எனக்கு எந்த ஃப்ளைட்டுன்னு தெரிஞ்சு நான் போய் அதுக்கப்புறம் நான் குவாங்ஸு போனால் தான் பிடிக்க முடியும். இல்லைன்னா அந்த லக்கேஜ் என்ன ஆச்சுன்னு தெரியாது. சரி காஃபி குடிக்கலான்னு நான் இப்படி உட்காந்துருக்கேன், என் ஒய்ஃப் இப்படி உட்காந்துருக்காங்க. அந்த ஏஷியன் கேம்ஸ் ஒலிம்பிக்ஸ், ஜூனியர் ஒலிம்பிக்ஸ் முடித்து டீமுங்கள்லாம் யாருக்கு முடிஞ்சதோ அவங்களாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க த்ரூ அவுட் த வேர்ல்டு, 140 countries வருஷம். உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கேன். பின்னாடி வந்து ஒரு ஷோல்டரில் ஒரு கை ஒருத்தர் இப்படி மொல்லமாக வச்சு, மை ஒய்ஃப் இஸ் சிட்டிங் தேர். நான் இப்படி திரும்பி பார்த்தேன்னா தலைவாசல் விஜய் தானே நீங்கள் அப்படின்னு. எனக்கா எரிச்சல் கடுப்பில் இருக்கேன் நான். ஃப்ளைட்டு இது எப்போ என்னன்னே தெரியல, இந்த நேரத்தில் வந்து தலைவாசல் விஜயான்ற பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு. மை ஒய்ஃப் இமீடியட்லி காலில் கீழே இருந்துச்சு, காமாருங்க அவர்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்ற மாதிரி ஷீ டோல் மீ. ஆமாங்க அப்படின்னு. உங்கள் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன் சார், நான் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் சார் அப்படின்னு. இமீடியட்டாக எனக்கு வந்தது வந்து, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை சார், நான் வந்து கல்ஃபில் ஏதோ ஒரு ஊர் சொன்னார், ஒமானோ ஏதோ ஒரு ஊரில் வந்து ஒரு ஆர்ச்சரி கோச். நான் 6 years நான் வந்து அந்த கண்ட்ரிக்கு தான் அவங்களுக்கு ஆர்ச்சரி கோச்சாக இருக்கேன். ஸோ எங்கள் காம்படிஷன் வந்திருக்கேன், வந்து இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ ரெகுலராக வி கம் ஹியர் ஃபார் காம்படிஷன் சார் அப்படின்னாரு. நீங்கள் அப்படின்னா, என் பொண்ணு இங்கே வந்திருக்குங்க, ஃபைனல்ஸ்க்கு வந்தால், பட் ஷி டிட்ன்ட் வின் அ மெடல்னு. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா எனக்கு ஸ்லோவாக இவர்கிட்ட கேட்கணுன்ற எண்ணமே தோணுச்சு. ஏன்னா அந்த ஒரு கன்ஃபியூஷனில் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்லிவிட்டு, சார் இந்த மாதிரி இதுதான் எங்கள் டிக்கெட்டு, இவங்க இறக்கி விட்டாங்க, இந்த ஃப்ளைட்டு எப்போ எந்த கேட்டில் போகுதுன்னு தெரியாது, அதனால் கொஞ்சம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார்ன்னு. அவர் ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் குவாங்ஸு வந்து போயிடுச்சு ஃப்ளைட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ளைட்டில் நாங்கள் டெல்லி வந்தோம். வரும்பொழுது அந்த ஃப்ளைட் ஏறும்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க ஒரு வார்த்தை, இனிமேல் நம்ம சைனாவே வரக்கூடாதுங்க, அப்படி வந்தால் நம்ம வீட்டில் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பசங்களுக்கெல்லாம் பேரில் எழுதி கொடுத்துருங்க. இது வந்து கேட்குறதுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கேட்குறதுக்கு ஏதோ லூஸ் மாதிரி பேசுகிறான்னு இருக்கும். பட் வி ஃபெல்ட் தட். அப்போது வந்து நான் நடிகனாக இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வழி நடந்திருக்கும் கண்டிப்பாக. நான் அதுக்காக நான் நடிகனாக ஆகணும், சைனா போகிறவங்களாம் நடிகன் ஆகணும்னு அப்படி சொல்ல வரல. பட் அந்த ஒரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சிங்கப்பூரில் ஒன்று நடந்திருக்கு, காட்மாண்டுவில் நடந்திருக்கு, நேபாளில். ஸோ யூ ஷுட் பி பிளெஸ்ட் டு பி அன் ஆக்டர். நான் அதுக்காக மற்ற தொழிலெல்லாம் வந்து பிளெஸ்ட் கிடையாதுன்னு சொல்ல வரல. சச் அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி அண்ட் சச் அ பியூட்டிஃபுல் ஜாப். யூனோ, அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஐ வாண்ட் டு பி இன் ஃபிலிம்ஸ் டெஃபினெட்லி ஆஸ் அன் ஆக்டர். ரொம்ப அழகாக பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அது சொல்லாத சில விஷயங்கள்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ரியாலிட்டி பற்றி பேசுனீங்க, சினிமா பற்றி பேசுனீங்க. டு ஜஸ்ட் ஃபினிஷ் ஆஃப் திஸ் ஐ வில் டெல் யூ ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள். நிறைய பேர் தே டோன்ட் நோ வாட் தே வாண்ட். ஒரு டெம்பரரி சந்தோஷத்துக்காக தான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இருக்காங்களோ எனக்கு தோணுது. ஏன்னா நான் இப்போ சமீபமாக நிறைய படங்கள் பண்ணும்போது ஐ மீட் ஆல் திஸ் யங்கர் ஜென்ரேஷன், ஃபேண்டாஸ்டிக் பிரெயின்ஸ், கிரேட் நாலேஜ் தே ஹாவ். பட் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இவங்களை வந்து ஒரே ஒரு நாள் மட்டும், இன்ஃபேக்ட் இது நடந்தது ஒரு ரீசெண்ட்லி ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நான் ஐ வாஸ் கிவிங் தம் அ மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஏதோ ஒன்று பேசணும்னு நான் சொன்னேன். சார் எங்களுக்கு ஏதாவது டெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஒரே ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன், ஐம் நாட் கோயிங் டு. ஏன்னா இப்போ நான் எதை பற்றி பேசினாலுமே கூகுளில் நீங்கள் பார்த்துறீங்க. விவேகானந்தர் சொன்னாருன்னா அது கூகுளில் இருக்குது, ஸ்டானிஸ்லாவ்ஸ்கிஸ் மெத்தட் ஆக்டிங் கூகுளில் இருக்குது, பிரெக்ஸ் தியரி கூகுளில் இருக்குது. நான் என்னத்தை புதுசாக சொல்கிறது? பேசிக்லி லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு ஒன்று இருக்குது,
What is life skills? Knowing cycling, swimming, 2 basic things which we had. இப்போ மூணாவது என்ன இருக்குது இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு, ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட எப்படி பேசுறதுன்றது கூட ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? நான் இது வந்து யாரையுமே ஹார்ம் பண்ண அந்த எண்ணத்தில் பேசலை. They are not able to communicate to a third person. They are living in their own virtual world. அதாவது நீங்கள் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த செல்ஃபோனில் ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு 4 மணிக்கு மேலே இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு அங்கே 4 இப்போ ஷார்ட் இல்லைன்னா அங்கே டான்ஸ் ஆடுறது, இல்லை ஏதோ ஒரு டைலாக் சொல்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடனே அது வந்து ஒரு 20 லட்சம் பேரோ 10 லட்சம் பேரோ 10,000 பேரோ வியூவர்ஸ் வந்துட்டாங்கன்னா தே திங்க் அந்த 10,000 பேரில் அந்த 10 பேர் கூட தெரியாது இவங்களுக்கு. பட் தே திங்க் 10,000 பேர் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ச்சுவல் வேர்ல்டில் தே ஆர் திங்கிங் தே ஆர் த கிங். பட் அவங்ககிட்ட ஃபோனை வாங்கிட்டு வெளியே போய் அட்ரஸ் கேட்டு திருவள்ளூரில் பக்கத்தில் அந்த ஊரில் போன்னு சொல்லு, தே cannot. ஐ எம் நாட் டெல்லிங் எவ்ரி ஒன், மோஸ்ட்லி இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா யூஆர் நாட், கம்யூனிகேஷன் இஸ் பிகம் அ ப்ராப்ளம். யூ டோன்ட் ஸ்பீக். 2 months பேக் ஐ வென்ட் டு விஜயநகரம். ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ட்ரெயினில் நான் ஏறி செகண்ட் ஏசியில் போகிறேன் நானும் என் ஒய்ஃபும். அந்த டிடி வந்தால் டிடி கிட்ட வந்து அவர் பார்த்து எழுதிட்டு நான் டிக்கெட்டை காட்டினேன். சார் விஜயநகரம் at what time it will come, sir? So விஜயநகரம் only you get this thing. ஒரு 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா சம்மந்தம் இல்லாமல் நான் கேட்டேன். அவர் இப்படி பார்த்துட்டு, சார் எங்ககிட்ட பேசஞ்சர்ஸ் பேசியே எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? சீட்டு வேணும்னு கேட்பாங்க, பர்த் வேணும்னு கேட்பாங்க, அவ்வளோதான். இல்லைன்னா இந்த பேக் ஒன்று மாட்டிட்டு ஃபோனோட உள்ளே ஏறுவாங்க, வந்து இப்படி பார்த்துட்டு உட்காந்துருவாங்க. சீட்டு நம்ம வந்து டிக்கெட் கேட்டோம்னா அவங்க அதுலேயே இது பண்ணிவிட்டு இப்படி காட்டுவாங்க, அவ்வளோதான். நைட்டு மேலே ஏறி பத்தில் படுத்துட்டு இயர்ஃபோன் ஒன்று வச்சுப்பாங்க. தே டோன்ட் ஸ்பீக். ஸோ வேர் ஆர் வி ஹெட்டிங் டு? மண்ணுக்கும் மணலுக்கும் வித்தியாசம் தெரிலங்க இன்னைக்கு பசங்களுக்கு. தே ஆர் நாட் எக்ஸ்போஸ்ட். அது ஒரு லைஃப் ஸ்கில் ஆகிடுச்சு. இப்போ எது பேசிக்காக எங்களுக்கு வந்து மரத்த மேலே ஏறுறதோ, நுங்கு பறிக்கிறதோ, இல்லை வந்து பனைமட்டையில் கீழே போடுறதோ, அந்த ஓலையில் வந்து தொடப்பம் செய்கிறதோ, அதெல்லாம் இப்போ வந்து அதுக்கு வந்து காசு கொடுத்து நம்ம வந்து யூடியூப்பில் போட்டு அதை வந்து கற்றுக்குறோம். நம்ம எவ்ரி திங் இஸ் தேர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம போய் ஒரு இதில் லாக் ஆகிடுறோம். அந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நான் சொன்னேன்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, எக்ஸசைஸ் ஏதாவது கொடுங்க சார்னு. ஒன்றுமே பண்ண வேணாங்க, நீங்கள் செல்ஃபோனை வீட்டில் வச்சுருங்க, காலையில் எழுந்துச்சி இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க, ஈவினிங் போங்க. நீங்கள் முடியுமா உங்களால்? ஒருத்தர் கூட முடியும்னு சொல்லலை கிருஷ்ணா. செல்ஃபோனை வீட்டில் வச்சுட்டு காலையில் நீங்கள் வந்து கிளாஸுக்கு போயிட்டு, அது ஒரு ஆக்டிங் கிளாஸ் தான், இங்கே வந்துட்டு நீங்கள் ஈவினிங் போங்க. அதனால் என்ன நடக்கும் சார் அப்படின்னா, செல்ஃபோன் இல்லைன்னா நீ கண்டிப்பாக 4 பேர்கிட்ட பேசுவல்ல. 4 பேர்கிட்ட பேசும்போது அந்த 4 பேருடைய மைண்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவங்க என்ன பாஷையில் பேசுகிறாங்க, எந்த ஊரில் பேசுகிறாங்க, எங்கேருந்து வந்திருக்காங்க, எத்தனை நாள் மெட்ராஸ் இருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரியும்ல. அதில் உனக்கு ஒரு சின்ன அப்சர்வேஷன் வருதில்ல. அந்த அப்சர்வேஷன் இட் வில் ஹெல்ப் யூ இன் யுவர் கேரியர், இன் யுவர் ஆக்டிங் கேரியர். இப்போது எல்லாமே வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங் 20 வருது, மதுரை ஸ்லாங் 20 வருது, அதை பார்த்து ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணிடுறோம். பட் தட் இஸ் நாட் கரெக்ட். நம்ம ஒரு பொன்னியின் செல்வன் புக்கு படித்தோம்னா பொன்னியின் செல்வனில் இருக்கிற கதைக்களம் என்னுடைய மைண்டில் வேறு மாதிரி இருக்கும், உங்கள் மைண்டில் வேறு மாதிரி இருக்கும். உனக்கு ரெஃபரன்ஸ், விஷுவல் ரெஃபரன்ஸ்னு வந்துருச்சுன்னா அதில் தட் இஸ் நோ ஃபன் இன் இட். இல்லை, அதுதான் எனக்கு கொஞ்சம் இன்னும் அது வந்து இந்த பசங்களுக்கு கொஞ்சம் வந்து மாரல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருந்தது, இப்போ இல்லை. அதில் வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பட் வேறு விஷயங்களும் இருக்கும், அந்த விஷயங்களும் இப்போ கம்மியாயிடுச்சு. நிறைய கல்யாணம் நடக்குது, நிறைய டைவர்ஸ் நடக்குது, நிறைய சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. எதை நோக்கி போய் கொண்டு இருக்கோம் அப்படின்றது கூட எனக்கு தெரியல. a little bit of adjustment, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ், அது வந்து தெரியல. நான் பேசுறது தப்பா ரேட்டான்னு எங்கேயோ பேசி எங்கேயோ வந்துட்டோம். யா, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.